எஸ்ஐஆர்னு காரணம் சொல்றது வந்து அதாவது இப்போ பிஜேபி வந்து இப்போ வாக்கு திருட்டுலாம் நடக்கல, எஸ்ஐஆர் நடக்கல. ஏன்னா எஸ்ஐஆர் வேற, வாக்கு திருட்டுங்கிறது வந்து எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு பகுதி, வாக்கு திருட்டுங்கிறது ஒரு ப்ராடர் எக்ஸ்டென்ட். உங்களுக்கு தேவையில்லாத ஆளுங்களை உட்காந்த இடத்துலயே வந்து கால் சென்டர் மூலமா நீக்கி விடுவானுங்க, அவங்களுடைய வாக்குகளை இல்லாமல் ஆக்குவானுங்க. ஒரே ஆளுடைய ஐடென்டிட்டியில் 22 பூத்தில் போய் இவனுங்களே போய் ஓட்டு போட்டு வருவானுங்க. செத்து போன பொம்பளையுடைய பேரை பயன்படுத்தி ஒரு 4 இடத்துல ஓட்டு போடுவானுங்க. இதெல்லாம் தான் வாக்கு திருட்டு. லெட் மீ கம் டு தி பாயிண்ட் அகைன். இப்போ வாக்கு திருட்டோ எஸ்ஐஆர், அதில் உள்ள ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய எஸ்ஐஆரோ, இந்த 10,000 கொடுத்து பெண்கள் வாக்கு பெறக்கூடிய திருட்டுத்தனமோ, இதையெல்லாம் நடக்கவில்லை என்றால் கூட பிஜேபி வந்து ஒரு குறைந்தது ஒரு 60-70 இடத்துலையாவது ஒரு வாதத்துக்கு ஒரு சராசரியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு தேர்தல் நடந்து, அப்போ ஒரு கால் நாங்கள் தோத்துருந்து நியாயமான முறையில் தேர்தல் இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இதை பற்றி தான் எவ்வளோ பேசிட்டு இருந்திருப்பேன். ஆமாங்க, எம்ஐஎம் சேர்த்து இருந்திருக்கணும். இப்போ இல்லை, எப்பவுமே நான் நினச்சது வந்து போன வாட்டி திமிரு பிடிச்ச அவர் தனியாக நின்னார், அப்போ வந்து போயா நீ தான் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். இப்போ அவர் வந்து கேட்டார், கண்டிப்பாக சேர்த்து இருந்திருக்கணும். அப்போ வந்து வாய் கொடுப்போடு தேஜஸ்வி பேசியதெல்லாம் தவறு, அதான் ஒத்துக்கிறேனே, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதனால தான் தோற்றுக்கலான்னு கேட்காதீங்க, அதனால நாங்கள் தோக்கலை, அதனால் குறைந்திருப்போம், வாக்கு வங்கியோ இல்ல சீட்ஸோ வந்து ஏறி குறைஞ்சிருப்போம்.